கடந்த பகுதியில் நாம் ஒரு விசித்திரமான சாத்தியக்கூறை பார்த்தோம். ஒருவேளை பிரபஞ்சத்தின் ஆதிமனிதர்கள் காலத்திலேயே வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்து நமது நாகரிகங்களின் போக்கையே மாற்றியமைத்திருப்பார்களோ என்று பண்டைய விண்வெளி வீரர் கோட்பாடு கேள்வி எழுப்பியது. ஆனால் இந்த உண்மை அதைவிடவும் பல மடங்கு விசித்திரமானது என்றால், ஒருவேளை நாம் வாழும் இந்த யதார்த்தமே ஒரு போலியான வடிவமைப்பு என்றால், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், பூமி, ஏன் நமது மனித உணர்வு என அனைத்துமே ஒரு அதிநவீன கணினி உருவகப்படுத்துதலுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறதா? நவீன தத்துவ மற்றும் அறிவியல் உலகில் பலரையும் உறைய வைத்த ஒரு கோட்பாடு இதிலிருந்துதான் பிறந்தது. விண்வெளி மர்மங்கள் பகுதி 6 சிமுலேஷன் கோட்பாடு. எதிர்கால மனித நாகரிகங்களோ அல்லது நமக்கு முந்தைய வேற்றுக்கிரக உயிரினங்களோ மிக அதீத தொழில்நுட்ப வளர்ச்சியை எட்டும்போது அவர்களால் சுய உணர்வுள்ள ஒரு செயற்கை உலகத்தையே உருவாக்க முடியுமா? ஒட்டுமொத்த பிரபஞ்சம், மனிதர்களின் வரலாறு, அவர்களின் உணர்வுகள் என அனைத்தையும் ஒரு கணினி நிரலுக்குள் அடக்கி உள்ளே இருக்கும் மனிதர்களுக்கு அது ஒரு போலி உலகம் என்றே தெரியாத அளவுக்கு மிக துல்லியமாக அதை வடிவமைக்க முடியுமா என்று தத்துவாதிகளும் விஞ்ஞானிகளும் கேட்கத் தொடங்கிய போதுதான் இக்கோட்பாடு விவாதப் பொருளானது. ஒருவேளை அப்படிப்பட்ட தொழில்நுட்பம் சாத்தியம் என்றால், பிரபஞ்சத்தில் நிஜ உலகங்களை விட இது போன்ற ஆயிரக்கணக்கான போலி சிமுலேஷன் உலகங்கள்தான் அதிகமாக இருக்க முடியும். அப்படி பார்த்தால் நாம் வாழும் இந்த உலகமும் அதில் ஒன்றாக இருப்பதற்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம். இக்கோட்பாட்டின்படி நாம் அனுபவிக்கும் எல்லாமே செயற்கையானவை. காலம், வெளி, பருப்பொருள், இயற்பியல் விதிகள் மற்றும் நமது சிந்தனைகள் உட்பட இந்த யதார்த்தம் என்பது வெறும் டிஜிட்டல் தகவல்களின் ஒரு தொகுப்பு மட்டும்தான். நவீன இயற்பியலின் குவாண்டம் கோட்பாடுகள், இயற்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் கணித வடிவங்கள் மற்றும் நுண்ணிய துகள்களின் விசித்திரமான நடத்தைகள் போன்றவற்றை இதற்கு ஆதாரமாக சில கோட்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு கணினி விளையாட்டில் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி பார்க்கும்போது மட்டும் அங்கே கிராபிக்ஸ் தோன்றுவதைப் போல மனிதர்கள் உற்று நோக்கும்போது மட்டுமே இந்த பிரபஞ்சம் தனது இயற்பியல் வடிவத்தை வெளிப்படுத்துகிறதோ என்ற ஐயம் விஞ்ஞானிகளுக்கே எழுகிறது. நமது தொழில்நுட்ப வளர்ச்சியை உற்று நோக்கினால் இது இன்னும் எளிதாக புரியும். வெறும் 50 ஆண்டுகளில் சாதாரண வீடியோ கேம்களில் இருந்து இன்று விர்ச்சுவல் ரியாலிட்டி மற்றும் செயற்கை நுண்ணறிவு வரை நாம் அசுர வளர்ச்சி அடைந்துவிட்டோம். எதிர்காலத்தில் மனிதனே சுய உணர்வுள்ள டிஜிட்டல் மனிதர்களை உருவாக்கும் நிலையை எட்டும்போது நமக்கு முன்பே தோன்றிய ஒரு பேரறிவு இங்கொரு சிமுலேஷனை உருவாக்கியிருக்காது என்று எப்படி மறுக்க முடியும்? ஆனால் இது வெறும் அறிவியல் வாதம் மட்டுமல்ல, இது நமது இருப்பின் தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குகிறது. இது நிஜம் என்றால் நமது சுய விருப்பம், மனிதர்களின் தேர்வுகள், நமது அடையாளம் என அனைத்திற்கும் என்ன மதிப்பு இருக்கிறது? எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு பெரிய கணினி நிரலின் பகுதிதானா? அப்படியென்றால் இந்த சிமுலேஷனை உருவாக்கிய அந்த நிரலாளர் யார்? நம்மை விட மேம்பட்ட ஏலியன் நாகரிகமா அல்லது மனிதனுக்கும் அப்பாற்பட்ட பேரறிவா? இக்கோட்பாடு ஏலியன்களை பற்றிய பார்வையை முற்றிலும் மாற்றுகிறது. ஏலியன்கள் விண்வெளியில் எங்கோ வாழ்கிறார்கள் என்று தேடுவதை விடுத்து இந்த உலகை உருவாக்கியவர்கள்தான் இந்த விளையாட்டிற்கு வெளியே இருந்து நம்மை உற்று நோக்கும் கடவுளர்கள் என்கிறது இக்கோட்பாடு. நமது வாழ்வில் திடீரென தோன்றும் தேஜாவு போன்ற விசித்திரமான மாயைகளும் தற்செயல் நிகழ்வுகளும் இந்த சிமுலேஷன் கணினியில் ஏற்படும் சில தற்காலிக தொழில்நுட்ப பிழைகளாக கூட இருக்கலாம். இயற்பியலாளர்கள் பலர் இக்கோட்பாட்டை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க முடியாது என்றும் இது மனித கற்பனையின் உச்சக்கட்ட உளவியல் பயம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த உலகம் ஒரு மாயை என்ற எண்ணம் தத்துவங்களிலும் மதங்களிலும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதன் ஆகப்பெரிய பயமுறுத்தும் உண்மை என்னவென்றால், நம்மால் இந்த யதார்த்தத்தை ஒருபோதும் முழுமையாக நம்ப முடியாது என்பதுதான். நாம் உணரும் இந்த உலகம் தற்காலிகமானது, மற்றவர்களால் வேடிக்கை பார்க்கப்படக்கூடியது என்ற எண்ணம் மனித இருப்புக்கான அத்தனை உறுதிகளையும் பறித்துவிடுகிறது. நமது உணர்வு உண்மையானதா அல்லது நாமெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத திரையின் பின்னால் இயங்கிக் கொண்டிருக்கும் டிஜிட்டல் பொம்மைகளா? நாமோ இன்னும் இந்த பிரபஞ்சத்தின் எல்லைகளை ஆராய்ந்து அங்கே விடைகள் இருக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான விடைகளோ இந்த ஒட்டுமொத்த யதார்த்தத்திற்கும் வெளியே நம்மை உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் அந்த பேரறிவின் கைகளில் இருக்கக்கூடும்.